இந்த 5 ராசிக்காரர்களை தொட்டவன் கெட்டான் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக வலுவாக நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் புதனின் ஆட்சி வீட்டில் இருந்து சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசிக்குள் நுழைவதால் இந்த 5 ராசிக்காரர்களை தொட்டவன் கெட்டான் என்று சொல்லக்கூடிய வகையில் என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏற்கனவே கடகராசியில் உச்சம் பெற்ற அமைப்பில் விளம்பருகிறாருங்க குரு பகவான். அவருடன் இணையக்கூடிய இந்த வேளையில் தேவகுருவும் அசுரகுருவும் ஒன்றிணைந்திருப்ப தொட்டவன் கெட்டான் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த 5 ராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. அதே வேளையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன மாற்றம் ஏற்பட போகிறது. குறிப்பாக நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் அசுர குருவாக பார்க்கப்படுகிறார். தேவகுருவாக குரு பகவான் பார்க்கப்படுகிறாருங்க. இயற்கை சுப கிரகங்கள் ஒன்றிணைவது முரண்பாடான சேர்க்கை என்றாலும் குரு சுக்கிர யோகம் வலுவாக கிடைக்க போகிறது. எனவே பல வகையான மாற்றம் இந்த தருணத்தில் அவர்களுடைய சஞ்சார அமைப்பின்படி உண்டு. இந்த வகையில் பார்க்கும்போது சுக்கிரன் 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய 5 இடங்களில் வலம் வரக்கூடிய ராசிக்காரர்களுக்கு அற்புதமான அதிர்ஷ்ட யோகம் ஒன்றை, மிகப்பெரிய வரம் ஒன்றை கொடுப்பதோடு மட்டுமல்லாது உறுதியாகவே இந்த 5 ராசிக்காரர்களை தொட்டவன் கெட்டான் என்று சொல்லக்கூடிய வகையில் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கின்றன. அதில் குறிப்பாக தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5லும் மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7லும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானமாகிய 9லும் கன்னி ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்திலும் வலம் வருவதால் இந்த 5 ராசிக்காரர்களை தொட்டவன் கெட்டான் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றம் நிகழப் போகிறது. எனவே இந்த 5 ராசிக்காரர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்திவிட வேண்டும், தீங்கை உருவாக்கிவிட வேண்டும் என்று நினைப்பவர்கள் அவர்களுடைய எண்ணத்தின்படியே வீழ்ச்சியை சந்திப்பார்கள். எனவே மிக சிறப்பான மாற்றத்தை இந்த தருணத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்ற குருவுடன் இணைவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே இந்த சுக்கிர பயிற்சியை சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல வகையான மாற்றங்களை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதிலும் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் படிப்படியாக நன்மை கிடைக்கும் நேரமாக பார்க்கப்படுகிறது. கொடி கட்டி பறந்த பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். திடீரென வருமானம் அதிகரிக்கும். திருப்பம் உங்களை தேடி வரும். நல்ல விஷயங்களை நிறைவாக செய்து முடிக்கக்கூடிய அமோகமான வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் சிறப்பான முன்னேற்றம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும். மீனராசிக்காரர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் நீங்கும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் அனுபவஸ்தர்களின் ஆலோசனையை கேட்டு செயல்படுத்துவதால் பல சிரமங்களை தவிர்த்து சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்கள் சந்திக்க முடியும். மகர ராசிக்காரர்களுக்கு சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் வலுப்பெறுவதால் மங்கள ஓசை இல்லத்தில் நிச்சயமாக கேட்கும் தருணமாக சுக்கிரன் மாற்றி கொடுக்கிறார். நீங்கள் நினைப்பதை விட பல விஷயங்களை உறுதியாகவே செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக கிடைக்கிறது. சம்பாதிக்கும் திறன் மேம்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ரெட்டிப்பாக மாறக்கூடிய முதன்மையான வாய்ப்பு உறுதியாகவே கிடைக்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு விருச்சக ராசிக்காரர்களுக்கு தேவகுருவும் அசுரகுருவும் 9ல் வலம் வருவதால் எதிர்பார்ப்பதை விட பாகியஸ்தானம் பல வகையில் வலுப்பெறுகிறது. எனவே குடும்பத்தில் மனநிறைவும் மகிழ்ச்சியும் உண்டு. வேலை வாய்ப்பு, வருமான உயர்வு போன்றவை சாதகமாக அமையும். புதிய தொழில் துவங்கும் திட்டம் நிறைவேறும். அரசியலில் அதிரடியான மாற்றத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பெயர், புகழ், பேர் அனைத்தும் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானமாகிய 11ஆம் இடம் என்பதால் உங்களது திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். பெற்றோர் வழியில் ஆதரவு உண்டு. திடீரென யோக வாய்ப்புகள் கிடைப்பதோடு திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் சற்று தாராளமாக கைகூடும். இந்த 5 ராசிக்காரர்களுக்கும் தன வரவு அதிகரிக்கும். பணப்புழக்கம் உயரும். 5 ராசிக்காரர்களை தொட்டவன் கெட்டான் என்று சொல்லக்கூடிய வகையில் இவர்களுக்கு கேடு நினைக்கக்கூடியவர்களுடைய செயல்பாடுகளில் அதிரடியான மாற்றம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே கூடுதல் கவனத்துடன் செயல்பட்டால் சிறப்பான மாற்றத்தை சந்திக்க முடியும். அதே வேளையில் மேசராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் இந்த இணைவு ஏற்பட்டிருப்பதால் திடீரென மாற்றம் வரும். சுப நிகழ்வுகள் உறுதியாகவே கைகூடும். திடீர் பணவரவு உண்டு. இருந்தாலும் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் சற்று குறைவு. விரய செலவுகள் அதிகரிக்கும். அந்த விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்ற முயற்சி செய்யும் போது வெற்றி நிச்சயம் உண்டு. மேசராசிக்காரர்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு
ராசியின் அதிபதியான அசுரகுருவும் தேவகுருவும் இணைந்து சஞ்சரிப்பதால் பெண்வெளி பிரச்சனைகள் விலகும். எதிர்பாலினத்தவரால் இருந்து வந்த மனக்கசப்பு விலகுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. நல்ல நிறுவனங்களிடம் இருந்து வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சந்தர்ப்பமும் வெற்றி கிடைக்கக்கூடிய சிறப்பான வாய்ப்பும் இந்த தருணத்தில் உண்டு. உங்களது கவலை விலகக்கூடிய வகையில் நல்ல தகவல் ஒன்று இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு ரிஷபராசிக்காரர்கள் செயல்பட்டு வெற்றி பெறுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. ஜென்மத்தில் குருவும் சுக்கிரனும் இணைந்திருப்பதால் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக விரயங்கள் கட்டுக்குள் வருவதோடு அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் தெளிவான பாதை புலப்படும் நேரமாக அமைய போகிறது. கடன் சுமைகளை குறைக்கக்கூடிய வகையில் சில வாய்ப்புகள் உண்டு. வரவை உயர்த்துவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. வளர்ச்சி பாதையில் இருந்த குறுக்கீடுகளை சரியான முறையில் யூகித்து விளக்குவதற்கான முதன்மையான யோகம் உறுதியாகவே கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது மனக்கசப்பு நீங்கக்கூடிய வகையில் வீண் விரய மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வரக்கூடிய வகையில் சில நல்ல மாற்றங்கள் கிடைக்க போகிறது. பண நெருக்கடி இந்த தருணத்தில் விலகும். எதை செய்தாலும் அதை பொறுமையுடனும் நிதானத்துடனும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. மொத்தத்தில் உங்களுடைய நினைத்த காரியங்களை அலைச்சல் இருந்தாலும் சிறப்பாக செய்து காட்டக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் சிம்மராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது. அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் உண்டு. துலாம் ராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில் ரீதியான அதிரடியான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சிறப்பான வேளையாக இந்த தருணம் அமைய போகிறது. தொழில் ரீதியாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பதவி மற்றும் பணி ரீதியாக சிறப்பான சலுகைகள் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அதே வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு அஷ்டமம் என்றாலும் ராசியின் அதிபதியான குரு பகவான் தோஷமற்றவராக இருக்கிறார். எனவே கவலைகள் நீங்கக்கூடிய வகையில் சில நல்ல மாற்றங்கள் உண்டு. வீண் பலிக்கு ஆளாகாமல் சிறப்பாக முடிவுகளை மேற்கொள்வதற்கான அடுத்தடுத்த நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் ஒரு பிரச்சனை முடிந்தவுடன் இன்னொரு பிரச்சனை வரலாம். எனவே தனுசு ராசிக்காரர்கள் மற்ற ராசிக்காரர்கள் விட சற்று விழிப்புணர்வுடன் செயல்படுவது சிரமத்தை தவிர்த்து முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது. கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் மிக வலுவாக தனாதிபதியும் லாபாதிபதியுமான குருவுடன் இணைந்து சுக்கிரன் வலம் வருவதால் வருமானம் உயரும். எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கும் முடிவுகளை திறன்பட மேற்கொள்வதோடு எதிரிகளும் நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு சூழல் இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. உத்தியோக ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் உங்களது திறமைக்கு அங்கீகாரம் நிச்சயமாக உண்டு. வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்து நல்ல வேலை வாய்ப்பிற்கான தகவல் கிடைக்கும். எதிர்பார்த்த மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்பு உறுதியாகவே அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக உண்டு. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேலையை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே சுக்கிரன் மிக வலுவாக குருவுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் வாரத்தில் சுக்கிரனின் நாள் என்று அழைக்கக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் விரதம் இருந்து தவறாமல் அருகாமையில் உள்ள வராகி அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். வராகி அம்மனின் வழிபாடு உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வரம் கொடுப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய வரம் ஒன்று கிடைக்க போகிறது. அது உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றக்கூடிய வகையில் சில வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டுமல்லாது உங்கள் ராசியை தொட்டவன் கெட்டான் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சிரமங்களை அவர்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் சிறப்பான முன்னேற்றம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு.